அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவையில் அடிதடி மோதல், வெடித்த கலவரம், போலீஸ் குவிப்பு, இது மாதிரி செய்திகள் வெளியாகிருக்கு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, சென்னையில் சட்டப்பேரவை 2வது நாட்களாக பார்த்தீங்கன்னா இன்று கூடியிருந்த நிலையில் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த சட்டப்பேரவையில் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு வருது இல்லையா. இதன் நிலையில் பார்த்தீங்கன்னா சபாநாயகர் அப்பாவுக்கு எதிர்ப்புகள் தெரிவித்து வந்திருந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அங்கு மிகப்பெரிய கலவரங்கள் வெடித்திருக்கு. இருந்தாலும் சென்னை தலைமையகத்தில் பார்த்தீங்கன்னா இன்று சபாநாயகர் அப்பாவுக்கு தலைமையில் ஆய்வுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆய்வுக்கூட்டத்தின் அதைத் தொடர்ந்து டிசம்பர் 9 இன்று மற்றும் நாளை 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் நடைபெறும் என ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வெளியே இருந்துச்சு இல்லையா. இதன் அடிப்படையில் இன்று பார்த்தீங்கன்னா 10 மணி அளவிலிருந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மதியமாக நடந்திருந்தது. இந்த நடத்தின் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா அங்கு திமுகவுடைய அரசு மீது பார்த்தீங்கன்னா நிறைய குற்றச்சாட்டுகள் பார்த்தீங்கன்னா வைத்திருந்த நிலையில் அங்கு இருந்த திமுகவுடைய அமைச்சர்களும் திமுகவை சேர்ந்த நிர்வாகிகளும் இடையே பார்த்தீங்கன்னா அங்கு அதிமுக சேர்ந்த நிர்வாகிகளிடையே அங்கு அடிதடி மோதல்கள் ஏற்பட்ட சம்பவத்தினால சட்டப்பேரவையிலே அங்கு மிகப்பெரிய கலவரங்கள் மாறி இருந்தது. எதனால் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய அரசு பார்த்தீங்கன்னா இப்போ மழையின் காரணமாக நிறைய பாதிப்புகள் பார்த்தீங்கன்னா அங்கே ஏற்பட்டது இல்லையா. இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா 2000 கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிதி உதவியை வழங்கியிருக்காங்க. இந்த கோடிகள் பணங்கள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு கூட செலவு செய்யவில்லை அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையில் பார்த்தீங்கன்னா இப்போ வசமாக சிக்கிய திமுகவுடைய நிலைமை தான். இந்த நிலைமை ஏற்பட்ட சம்பவத்தினால தான் பார்த்தீங்கன்னா அங்கு சட்டப்பேரவையில் கேட்ட சபாநாயகர் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா அடிதடி ஏற்பட்டிருக்கு. இதன் நிலையில் 2வது நாட்கள் கூடும் அவையில் தற்போதைய மழையின் நிலவரம், அரசு எடுத்த நடவடிக்கைகள் என்னென்ன அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா விவாதங்களை அனைவராலும் எதிர்க்கப்பட்டு இருக்கும் நிலையில் இப்போ மேலும் எதிர்க்கட்சியாக அதிமுக தொடர்ந்து சட்ட ஒழுங்கை குற்றம் சாட்டி வரும் நிலையில் அது தொடர்பாக விவாதங்களால் எதிர்பார்க்கப்பட்டிருக்கும் நிலையில் இதனை முன்னிட்டு அமைச்சரவை கூட்டமும் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலும் விரைவில் நடக்கலாம் என எதிர்பார்க்கப்பட்டு வரும் நிலையில் இப்போ அங்கு நடந்த சம்பவத்தினால பார்த்தீங்கன்னா இது நடக்குமா அப்படின்றது தான் இது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இருந்தாலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா திமுகவுடைய தலைமையகத்துக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்கு இல்லையா. வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த கதையும் முடியக்கூடிய அளவுக்கு தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. திமுகவை குற்றச்சாட்டி வரும் அதிமுகவுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்கும் நிலையில் தான் இப்போ அங்கு அடிதடி மோதல்கள் ஏற்பட்ட சம்பவம் தான் சட்டப்பேரவை பார்த்திங்கன்னா திடீர்னு கலைக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இன்னும் நாளையும் பார்த்திங்கன்னா இந்த சட்டப்பேரவை நடக்கும் என 2 நாட்களே தொடர்ந்து நடக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஏற்கனவே அறிவிப்பு வெளியாயிருக்கு. இருந்தாலும் என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.